வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர் எப்படி அசெம்பிள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு சர்க்யூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த போர்டில் 3 ஐசி இருக்குது. ஒரு ஐசி லெஃப்ட் சேனல், இன்னொரு ஐசி ரைட் சேனல், இன்னொரு ஐசி ஃபார் சப்வூஃபர். 3 ஐசி இருக்குது. இதில் வரக்கூடிய ஐசி TDA 2030. நம்ம இதுக்கு முன்னாடி TDA 2030 ஐசி யூஸ் பண்ணி மானோ பவர் சப்ளையில் வரக்கூடிய மானோ ஆம்பிளிஃபையர், மானோ பவர் சப்ளை வரக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், டூயல் பவர் சப்ளையில் வரக்கூடிய மானோ ஆம்பிளிஃபையர், டூயல் பவர் சப்ளை வரக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஒரு வேளை பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கான்செப்டில் அவசியம் தேவையான ஆம்பிளிஃபையர் அசெம்பிளுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட. இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இன்னொருத்தர் அசெம்பிள் பண்ணுறதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவை அல்லது ஒரு போர்டை பார்த்துட்டு அசெம்பிள் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நிறைய தவறுகள் வரும், காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% பர்ஃபெக்டாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். குறைஞ்சபட்சம் ஒரு பிளாக் டயக்ராமாவது வேணும். எந்த பொருள் எந்த இடத்துல எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு தேவை. அது பவர் சப்ளை ஆகட்டும், ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஆகட்டும், எல்லாமே தேவை. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துலையே தற்சமயம் நடைபெற்று இருக்கிற ஆம்பிளிஃபையர் சம்மந்தப்பட்ட கிளாஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ காத்துட்ருக்கு. நீங்கள் முழுமையாக ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை அசெம்பிள் பண்ணணும். அந்த 5.1 ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணுன்னா இந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ்லாம் தேவைப்படுது. ஒரு விலை கம்மியில் சீப்பஸ்ட்டாக இருக்கக்கூடிய அவுட்புட் லோவாக வரக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அசெம்பிள் பண்ண கற்றுக்கணும். தென் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அப் டு 200 வாட்ஸ் அண்ட் எபோவ் வரைக்கும் பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்குண்டான வகுப்புகள், கிளாஸஸ், டயக்ராம் எல்லாம் டே பை டே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த சர்க்யூட்டில் TDA 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேமஸான ஐசி, விலை கம்மியாக இருக்கும். இதில் ST மேக் பெஸ்ட் ஐசி. இந்த ஐசி ஒரு மோனோலித்திக் பெண்டாவாட் பேக்கேஜ். 5 பின் இருக்கும். பின் எல்லாம் ஜிக்ஜாக்காக இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதில் பின் நம்பர் 1 2 3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதில் இது என்ன கிளாஸ் டைப் ஆம்பிளிஃபையர் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி பூஸ்டிங் இருக்கக்கூடிய ஒரு ஐசி. அதாவது ஏபி கிளாஸ் ஏபி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐசியுடைய போர்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யாருக்காவது இந்த போர்டு தேவைன்னா கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கொரியரில் வந்துடும் உங்களுக்கு. 2.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிள் பண்ணுறது எப்படி. முதல்ல இந்த ஒரு போர்டு கண்டிப்பாக தேவை, சர்க்கியூட் போர்டு வேணும். இந்த சர்க்கியூட் போர்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்கு இல்லையா, இதில் AC 12012. இந்த ஐசி 24024 வரைக்கும் தாங்குன்னு சொல்லியிருக்கேன். 6 வோல்ட்லேருந்து 36 வோல்ட் வரைக்குமே இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். ஒரிஜினலாக இருந்தால் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரிஜினல் வர்றதில்லை. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிற சர்க்யூட் போர்டு ஐசி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த ஐசியோட அவுட்புட் 14 வாட்ஸ் அவுட்புட், 12 வோல்ட் டிசி. இந்த ஐசிக்கு எவ்வளோ கரண்ட்டு தேவை அப்படின்னா, இதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறதோட எவ்வளோ கொடுத்தா சேஃப்டி அப்படின்னு எடுத்துகிட்டா 3 ஆம்பியர் கொடுக்கணும். 3 ஆம்பியர் 12 வோல்ட்டு. மானோ பவர் சப்ளைலையும் ஒர்க் பண்ணோம், டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். பெரும்பாலும் டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணக்கூடிய போர்டு சம்வாட் குட். இந்த TDA 2030 ஐசி ஒரு வேளை ஷார்ட் சர்க்யூட் ஃபெயிலியர் ஆச்சு, கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக TDA 2050 ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். NTL 1380 யூஸ் பண்ணலாம். LM386 ஐசி யூஸ் பண்ணலாம். வெரி லோ டிஸ்டார்ஷன் அண்ட் ஹார்மோனிக்ஸ், குவாலிட்டி நல்லாயிருக்கும்.
இது ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதனால் ஹீட் சிங்க் மஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். எந்த அளவுக்கு ஹீட் சிங்க் ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்தளவுக்கு ஐசியோட லைஃப் வரும். இந்த ஐசிக்குள்ளேயே ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்டர் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்டர் இருக்குது, ஹீட் ப்ரொடெக்ட் சர்க்யூட் எல்லாமே இருக்குது. இந்த 2030 ஐசி அப்ளிகேஷன் வராத ஆடியோ ஆம்பிளிஃபையர்ஸே கிடையாது. எல்லா கம்பெனிக்காரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்டிகுலர் டெல்லியிலேருந்து வரக்கூடிய எல்லா ஆடியோ செட்லேயுமே 2.1, 4.1, 5.1 எல்லா ஹோம் தியேட்டர்லேயுமே இந்த ஐசி கம்பல்சரி இருக்கும். லோ காஸ்ட் ஐசி. இதில் 4 டயோடு இருக்குது. ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், இதில் கொடுக்குற வோல்ட்டு 12012, டூயல் பவர் சப்ளை, 2 ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது, JRC 4558 ஐசி இருக்குது. இந்த ஐசியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப் ஃப்ரீ, சப் ஃப்ரீக்வன்சி மட்டும், வெரி லோ ஃப்ரீக்வன்சி. நியர்லி ஆடியோ ஃப்ரீக்வன்சியுடைய ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும் 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ். அந்த 20 to 20 கிலோ சைக்கிள்ஸுக்குள்ளே பர்டிகுலராக சப்போட ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் வந்து 150 சைக்கிள்ஸ். இதுதான் சப்போட ஃப்ரீக்வன்சியோட அந்த மேக்ஸிமம் லிமிட். அதுக்குள்ளே தான் அந்த சப் ஃப்ரீக்வன்சி அடங்கியிருக்கும். இதுக்குன்னு செப்பரேட்டாக அவுட்புட் ஒன்றுமே பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு பும் பும் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கும். இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும். அந்த ஸ்பீக்கருக்கு பேர் சப்வூஃபர் ஸ்பீக்கர். இந்த சர்க்யூட்டுக்கு வரக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே 4 ohms இருந்தால் பெஸ்ட், நல்ல குவாலிட்டி வரும். 6 inch 2 சேனல், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட். 4 inch ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், இல்லையா மேக்ஸிமம் 6 inch ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து 8 inch ஸ்பீக்கரை யூஸ் பண்ணுறோம். சப் அதே மாதிரியே 4 inch சப்பு இல்லைனா 6 inch மேக்ஸிமம் சப்பு இதை ட்ரைவ் பண்ணும். சிங்கிள் ஐசி மட்டும்தான். அடுத்தடுத்த சர்க்யூட்டில் இதை பற்றிய விளக்கமெல்லாம் நிறையா வரும் உங்களுக்கு. நீங்கள் இப்போவே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏரில் அசம்பிள் பண்ணுங்கள். இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 3 ஸ்பீக்கர் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சாக்கெட் வழியாக, இந்த சாக்கெட் இருக்கு இல்லையா, இந்த சாக்கெட்டில் தான் ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டுக்கு உண்டான ஸ்பீக்கர் அவுட்புட். இந்த சாக்கெட் எதுக்காக இருக்குன்னா சப் ஊஃபர்னுடைய அவுட்புட் வரக்கூடிய பின் ப்ளஸ் மைனஸ். இந்த இடத்துல ஒரு சாக்கெட் கனெக்டர் இருக்குது. இதனுடைய ஒர்க் என்னென்னா சப்போட ஃப்ரீக்வன்சியை, சப்போட வால்யூமை கூட்டி குறைக்கலாம். அந்த கண்ட்ரோல் இங்கே இருக்குது. டோட்டலாக ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்னுடைய சேனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. அதில் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, ஸ்டீரியோ கண்ட்ரோல் இதில் கொடுக்கலாம். இது ஏசி இன்புட். இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது. இதில் 7805 ஐசி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இல்லை. அந்த ஐசி யூஸ் பண்ணுறதுனால அந்த 12 வோல்ட்லேருந்து நாம் ஒரு 5 volt ரெகுலேட்டர் அவுட்புட் எடுத்து ஒரு MP3 மாடலுக்கோ அல்லது இண்டிகேட்டருக்கோ வேறு ஏதாவது சர்க்யூட்ஸ்க்கோ நம்ம கொடுக்க முடியும். இதுதான் டோட்டலால் சர்க்யூட்ஸ். ஓகே, இந்த சர்க்யூட் பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வர்ற ஐசி பாருங்கள், கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன் சர்க்யூட்டை. இவ்வளோதான், இதுதான் சர்க்யூட்டு. 5 பின் இருக்கும். 5ஆம் பின் ப்ளஸ்ஸு, 3ஆம் பின் மைனஸ். டூயல் பவர் சப்ளை, இது ப்ளஸ்ஸு மைனஸ். 1ஆம் பின் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், 2ஆம் பின் இன்வெர்ட்டிங் இன்புட், 4ஆம் பின் ஆம்பிளிஃபைட் சிக்னல் அவுட்புட். இதுதான் இந்த ஐசியோட கான்ஃபிகரேஷன், பின் கான்ஃபிகரேஷன். இதுதான் இந்த டோட்டல் சர்க்யூட். இந்த ஐசியோடைய சர்க்யூட் ஒரு சிங்கிள் ஐசிக்கு மட்டும் என்னங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கோம். இது ஒரு பவர் சப்ளை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி, செகண்டரி, 12012 அல்லது 14014, 15, 18 எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 24 volt கொடுக்கலாம். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், 2 கேத்தார் சேரோட பாசிட்டிவ், ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர், 2 ஏனோட சேர நெகட்டிவ், இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கெப்பாசிட்டர், 2 கெப்பாசிட்டர். ஓகேவா. டூயல் பவர் சப்ளை, சென்டர் பாயிண்ட்டு, கிரவுண்டு, இந்த இடத்துல இருக்கிற கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஓகேவா. இதெல்லாம் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டு. மீதி ரிமைனிங்லாம் நெகட்டிவ் அண்ட் ப்ளஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த ஐசியில் நான் இன்வெர்ட்டிங் இன்புட், அவுட்புட் 4th பின், 5th பின் ப்ளஸ்ஸு, 3rd பின் மைனஸ். சிக்னல் இன்புட் இந்த கெப்பாசிட்டரில் உள்ள ஃபீடாகவும் ஆம்பிளிஃபை ஆகி ஸ்பீக்கரை ட்ரைவ் பண்ணும். இந்த 2 டயோடும் ப்ரொடக்டிவ் டயோடு. இந்த கெப்பாசிட்டர் HF ஃபில்டர், ஹை ஃப்ரீக்வன்சி ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட்ஸ். ஓகேவா. ஸோ இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இங்கே ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்கலாம். 2 கெப்பாசிட்டர் போதும், 4 வைக்கிறனாலும் வைக்கலாம். ஓகே,
இதான் வந்து சர்க்யூட். இந்த சர்க்யூட் தான் இந்த போர்டுக்குள்ளே இருக்குது. பட் பவர் சப்ளையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பவர் சப்ளையில் வர அவுட்புட்டு 3 ஐசிக்குமே உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் இதில் கிடைக்கும். இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா காமிக்கிறேன். இதுதான் இந்த போர்டு. இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, அந்த போர்டுடைய சர்க்யூட்ஸு நான் ஏற்கனவே சொன்னது தான். இது வந்து 2 சப்வூஃபருக்கு வரக்கூடிய அவுட்புட் சாக்கெட், சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல், சப்ஃப்ரீக்வன்சியை உற்பத்தி பண்ணுற ஃபில்டர் சர்க்யூட். இதுதான் இந்த இடத்துல JRC 4558 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 5 வோல்ட் அவுட்புட் இந்த சாக்கெட் வழியாக இது ஒரு MP3 மாடல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம். இதான் இன்புட் சாக்கெட்டு 12012 AC இன்புட் 5 ஆம்பியர். ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் ஸ்பீக்கருடைய அவுட்புட் சாக்கெட் இங்கே இருக்குது. வால்யூம் பண்ணுற சாக்கெட் மறைஞ்சிருக்கு. TDA 2030, TDA 2030, TDA 2030. TDA 2050க்கும் சேம் சர்க்யூட். இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுவாக டபுள் த அமௌண்ட் வரும். இது வந்து 14 வாட்ஸ் அவுட்புட் பெர் சேனல். ஓகேவா? அதில் வந்து டபுளாக இருக்கும். அதை பற்றி கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு சேம் சர்க்யூட் தான். கொஞ்சம் டயக்ராமாக வரைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா யாரும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுக்குறதே கிடையாது. சந்தேகம் வந்தால் இந்த ஐசி மாற்றி பார்க்குறது, அந்த ஐசி மாற்றி பார்க்குறது, இல்லை ஏதோ ஒன்று மாற்றி பார்க்குறது, மாற்றி பார்த்தா ரெடி ஆகும்னு பார்க்குறது. அதனாலலாம் சர்வீஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல். இந்த இடத்துல சப்வூஃபருக்கு உண்டான அவுட்புட் இது ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கருடைய மைனஸ். தென் இந்த இடத்துல கண்ட்ரோல், இது வால்யூம் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல். தென் இது 5 வோல்ட் DC அவுட்புட் டு MP3 மாடுல். இது டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி, டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரைமரி 12012 இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். 4 டயோடு, 2 கெப்பாசிட்டி ஃபில்டருக்காக யூஸ் பண்ணுவோம். டூயல் பவர் சப்ளை. இந்த இடத்துல ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் 2 ஸ்பீக்கர் இருக்குது. காமன் கிரவுண்ட் இதில் இருக்குது. இதுதான் சர்க்யூட்ஸ். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதனுடைய டோட்டல் 2.1 சர்க்யூட்டுடைய சர்க்யூட் இதுதான் வந்து இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த டயக்ராம் இருக்கணும் மெயின். அப்போ தான் நம்ம ஒன்று இண்டிவிஜுவலாக அசம்பிள் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயுமே ஹோம் தியேட்டர் இருக்குது. ஒன்றா 2.1 இருக்குது, இல்லைனா 4.1 ஆர் 5.1 இதெல்லாம் இருக்கும். இல்லையா இந்த ஐசி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ஸ் வந்திருக்கும். நான் சொல்லியிருக்கேன் பிகினர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி 2030 ஐசி யூஸ் பண்ணி 2.1, 4.1 தென் 5.1 அசம்பிள் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ரூட்டிங்ஸ்லாம் தெரியும். இந்த பிளாக் டயக்ராம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும். அதை தான் டே பை டே உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா நாங்கள் வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த கிளாஸில் வர முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து உங்கள் இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கே தொழில் புரிகிறீங்களோ அந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை கற்றுக்க முடியும். ஒரு வலுவான தொழில் எலக்ட்ரானிக்ஸு. கிட்டத்தட்ட டாக்டர் ப்ரொஃபஷன் மாதிரியே. டாக்டர் ப்ரொஃபஷனில் எப்படி டாக்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கும் கடைசி வரைக்கும், அதே மாதிரி தான் இதுவும் எலக்ட்ரானிக்கில். ஓகேங்களா? அதனால் தொழிலை கற்று வச்சுங்க. ஒரு தொழில் ஒன்று தான் உங்களுடைய பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கும். ஓகேவா? இந்த எலக்ட்ரானிக்ஸ் தொழில் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொண்டு வரும். வருமானத்தை மட்டும் இல்லை, நல்ல ஒரு மதிப்பை கொண்டுட்டு வரும். அசம்பிள் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா ஆன்லைனில் படிக்கிற இப்போ ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருங்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாப் சுவிட்ச் ஆகட்டும், ரன்னிங் லைட் ஆகட்டும், ஒரு கார் ரிவர்ஸ் ஹார்ன் ஆகட்டும், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் ஆகட்டும், லெட்டர் இன் பாக்ஸ் ஃபைண்டிங், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாமளும் நிறைய அசம்பிள் பண்ணலாம், செய்ய முடியும், எந்த ஒரு சர்க்யூட் வந்தாலும் அசம்பிள் பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு வகுப்பு தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, பைப் அண்ட் ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, ஆல் எஸ்எம்ஏஎஸ் கிளாஸஸ் இருக்குது.
இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன வகுப்பு வேணுமோ அதை ஜாயின் பண்ணிக்கலாம். என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். டூல்ஸ் எதாவது வேணாலும் சொல்லி இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த நாளே உங்களுக்கு கொரியரில் வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சப் ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், அதாவது 2.1 அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2.1 அப்படிங்கிறது, இந்த 0.1 அப்படிங்கிறது சப்பை குறிக்கும். ஓகேவா? இப்போது பாருங்கள், TDA 2030 இங்கே ஒரு ஐசி இருக்குது, இங்கே ஒரு ஐசி இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசியில் மட்டும் ஸ்பெஷலாக என்ன கொடுத்துருக்கு? சப் ஃபில்டர். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, JRC 4558 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி யூஸ் பண்ணி ஒன்லி பேஸ் மட்டும் உள்ளே போயிடும். இது ஆம்பிளிஃபை, இந்த ஸ்பீக்கர் அவுட் சப் அவுட்புட்டாக வெளியே வரும். ஓகேவா? நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ள ஐசி. ஓகேவா? நல்ல குவாலிட்டி இருக்கும். சிம்பிளாக ஒரு 10க்கு 10 இருக்கிற ஹாலில் ரூமில் இந்த ஐசி 3 ஐசி இருக்கக்கூடிய 2.1 ரொம்ப அருமையாக இருக்கும். சிஸ்டத்தில் ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவுட்புட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டூயல் பவர் சப்ளை. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ், இது ப்ளஸ். அதே மாதிரியே இங்கே மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ். அதே மாதிரியே மைனஸ் ப்ளஸ். இது காமன் ஃபார் ஆல். ஃப்ரம் பவர் சப்ளைலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அசம்பிள் பண்ண தெரியணும். கூடவே வேறு கம்பெனி மாடல் வந்தாலும் குயிக்காக ஃபாஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு டயக்ராம் கண்டிப்பாக தேவைப்படும். டயக்ராமே எல்லாமே சொல்லும் உங்களுக்கு, என்னென்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போது பாருங்கள், அப்போ ரைட் இன்புட், இது லெஃப்ட் இன்புட்டு, இது சப் இன்புட். ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம்? இப்போது அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டில் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ஆட் பண்ணி, ஸ்பீக்கர்ஸ்லாம் ஆட் பண்ணி, கனெக்ட் பண்ணி எப்படி குவாலிட்டி அவுட்புட் வருது, வித்தவுட் ஹம் வருதா வரலையா, வித்தவுட் டிஸ்டார்ஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறத நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.